நல்லா சாப்பிடுங்க. எங்க ஊர் பயல்கள்லாம் உக்காந்த இடத்துல 2 ஈடு இட்லிய தின்னுட்டு நல்லா கோயில் கால மாதிரி திம்மு திம்முன்னு அலைவாங்க. நீங்களும் இருக்கீல வத்தலும் தொத்தலுமா. சாப்பிடுங்க சாப்பிடு. ஏண்டா என் புள்ள இந்நேரம் காலேஜ்ல தானே இருப்பான்? ஆமாமா ஆமாமா. இந்த கட்டை அடிச்சு சுத்துவாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி எதுவும் அவன் செய்யல இல்ல? ஐயோ கண்ண ரொம்ப சின்சியர்மா, அவன் அந்த மாதிரிலாம் பண்ணவே மாட்டான். என் புள்ள நல்லவன் தான், இருந்தாலும் இந்த ஊருக்கு எடுத்துருக்கும் போதேன் கேட்டேன். அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, அவன் ஒழுங்கா காலேஜ் தாம்மா போவான். ஆமா, நீங்க 2 பேரும் என்ன படிச்சிருக்கிய? நான் 10th, இவன் +2மா. ஏன் அதோட நிறுத்திட்டீங்க? மேல்கொண்டு படிக்க வேண்டியதானே? அச்சோ, நான் ஒரு மடச்சி. படிக்க வைக்கத்தேன் உங்க அப்பா அம்மா இல்லல்ல, நான் தெரியாம கேட்டுட்டேன். எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. என்ன சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஆமா, நீங்க வேலை வெட்டிக்கும் போறது இல்லையா? வேலை தேடிட்டு இருக்கோமா. ஏன் தொலைச்சு புட்டீங்களா? தேர்றன்னு சொல்றிய? சரி சரி சாப்பிடுங்க. தம்பிகளா, நான் உன்னை கேக்குறேன், உண்மைய சொல்றீங்களா? ஒண்ணு இல்ல, இங்க என் மவன் எவ்வளையாவது லவ் பண்றானா? சொல்லுங்கடா, லவ் பண்றானா? இல்லம்மா. இல்லையே, எதையோ மென்னு முழுங்குற மாதிரி இல்ல இருக்கு. இல்லம்மா, இட்லி தான் மென்னு முழுங்குறம்மா. இல்ல, ஏதோ விஷயத்தை முழுங்குற மாதிரி தான் இருக்கு. அதெல்லாம் இல்லம்மா, அந்த மாதிரி எதுவுமே இல்ல. நிஜமா? சத்தியமாமா. சரி சாப்பிடுங்க. ஏதோ உங்களை நம்புறேன். நாளை பின்ன என் மவன் எவ்வளையாவது லவ் பண்றான்னு எனக்கு தெரிஞ்சது, இதே வீட்ல இட்லி குண்டால மாவுக்கு பதில் உங்க 2 பேரையும் வச்சு வேக வச்சிருவேன். அம்பிடுத்த. ஏன்னா எனக்கு இந்த காதலு கன்றாவி எதுவுமே பிடிக்காது. என் புள்ள நான் பாக்குற பொண்ணதான் கல்யாணம் பண்ணிக்கணும். புரிஞ்சுதா? சாப்பிடுங்க. அவ ஐ லவ் யூன்னு வாயால சொல்லல, இந்த பூவால சொல்லிட்டு போயிட்டா. ஹலோ, டே கிருஷ்ணா. ராம். ஆமாண்டா, நான் தான். இவ்வளவு காலையில போன் பண்ற? நைட்டு தூங்குனாதானே எந்திரிக்கிறதுக்கு. என்னாச்சு ராம்? நத்திங்டா, உன் ஞாபகம் வந்துச்சு, அதான். ஹே, ஆர் யூ ஆல் ரைட்? எனக்கு என்னடா, ஹாப்பியா இருக்கேன். கிருஷ்ணா, நான் எங்க இருக்கேன்னு தெரியுமா? உனக்கு என்ன, நீ சொர்க்கத்துல இருப்ப. இல்லடா, உன்னை விட்டு தள்ளி இருக்கேன். எங்க இருந்தா என்ன ராம், இங்க விட சந்தோஷமா தானே இருக்க. உன் அக்கௌண்ட்ல பணம் போட்டிருக்க, எடுத்துக்கிட்டியா? எடுத்துக்கிட்டேன். என்ன வேணும்னாலும் சொல்லு, எவ்வளவு வேணும்னாலும் போடுறேன். நீ எங்க இருந்தாலும் ஹாப்பியா இருக்கணும், அவ்வளவுதான். டே கிருஷ்ணா, நீ எப்படி இருக்க? எனக்கு என்னடா, நானும் ஹாப்பி தான். ஷோர் ராம். உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் தெரியுமா? என்ன? உன் சந்து ஊருக்கு போயாச்சு. இனிமே உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. என்னடா, எவ்வளவு பெரிய ஹாப்பி நியூஸ் சொல்லிருக்க. துள்ளி குதிச்சு தேங்க்ஸ் சொல்லுவேன்னு பார்த்தா அமைதி ஆயிட்ட. தேங்க்ஸ் வேணாம் தம்பி, உன் தேங்க்ஸ நீயே வச்சுக்க. ஆமா, என்னாச்சு ராம் உனக்கு? உனக்கு தான் ஏதோ ஆயிடுச்சு, ஆனா நீ தான் என்கிட்ட மறைக்கிற. எனக்கு என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, நானும் ஹாப்பியா தான் இருக்கேன்.
உண்மையை சொல்றா கிருஷ்ணா, சம்திங் இஸ் கோயிங் ராங். நத்திங். நீ என் பக்கத்துல இல்லல்ல, அதான் டல்லா இருக்கேன். அவ்வளவுதானா? அவ்வளவுதான்டா. நான் சொன்னேங்கிறதுக்காக நீ உடனே கிளம்பி வந்துடாத. உன் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகுற வரைக்கும் நீ அங்கே இருந்து நல்லா என்ஜாய் பண்ண. ஆனா நீ மட்டும் நான் இல்லைன்னு கவலைப்பட்டுக்கிட்டு நான் கேக்குற பணத்தை அனுப்பிட்டே இருக்க போறியா? சாரி ராம், கோவப்படாத. எனக்கும் உன்னை வந்து பார்த்து உன் கூட சேர்ந்து நல்லா என்ஜாய் பண்ணணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா வர முடியாது, பொறுப்புகள். எனவே நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரன். உன்ன மாதிரி சில பேருக்கு தான் இது அமையும். எனக்கெல்லாம் இந்த ஜென்மத்துல அமையாது. ஏன் அமையாது? தெரியல, ஆனா அமையாது. ஓகே? என்ன ஓகே? பாய்னு சொல்றேன். குட் பை. ஏதோ நடந்திருக்கு, இல்லனா கிருஷ்ணா வாய்ஸ் இவ்வளவு டல்லா இருக்காது. என்ன ஆயிருக்கும்? சாரி நிக்கிதா, எங்க கிட்டிக்கு கொஞ்சம் பொறாம குணம் ஜாஸ்தி. அதான் நான் அவங்க கிட்ட க்ளோஸா இருக்கிறது அவனுக்கு பிடிக்கல. உங்களை இப்படி ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்றேன்னு தப்பா நினைக்காதீங்க நிக்கிதா. மறுபடி வீட்டுக்கு கூப்பிட்டா அந்த கிட்டி கொஞ்சம் பரவாயில்ல மேகி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, கிருஷ்ணா ஏன் அந்த அளவுக்கு பொறாமப்படுறாரு? இப்ப கிருஷ்ணா அந்த கான்ஃபரன்ஸ் அரேஞ்ச் பண்ணிருந்தா நீங்க அவனுக்கு ஃப்ரெண்டா இருப்பீங்கல்ல. அந்த செலிபிரிட்டி ஃப்ரெண்ட்ஷிப்பை மிஸ் பண்ணது அவனுக்கு பொறுக்கல. கிருஷ்ணா எப்பவுமே இப்படித்தானா? அவனை பத்தி இதுக்கு மேல பேசுறது வேஸ்ட். ஃப்ரீயா விடுங்க. உன்னை பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கு மேகி. ஏன்? இந்த சின்ன வயசுல அவ்வளோ பெரிய ஹோட்டலுக்கு நீ ஜேஎம்டியா இருக்கியே. நாட் only that, இது மேல் இண்டஸ்ட்ரி. ஒரு ஃபீமேல் முன்னேறது ரொம்ப கஷ்டம். உங்க சக்சஸ் காரணம் நீங்க இந்த மாதிரி கலகலப்பா ஜோவியலா இருக்கிறதுனாலதான். நான் எப்பவுமே அப்படிதான். இந்த மாதிரி இருக்கிற அதிர்ஷ்டம் சில பேருக்கு தான் வரும். நீங்க மட்டும் என்ன இவ்வளவு சின்ன வயசுலவே இன்டர்நேஷனல் லெவலுக்கு ஃபேமஸ் ஆயிருக்கீங்க. அது வேற. என் ஃபீல்ட்ல காம்படிஷன் ரொம்ப கம்மி. ஆனா பிசினஸ் ஃபீல்ட்ல அப்படி இல்ல. இங்க சக்சஸ் ஆகணும்னா நிறைய திறமை வேணும். இன்டெலிஜென்ட்டா இருக்கணும், எஃபிஷியன்ட் அண்ட் டைனமிக்கா இருக்கணும். உங்களுக்குள்ள அது எல்லாமே இருக்கு. ஒரு ஐடியல் விமனுக்கான குவாலிஃபிகேஷன் எல்லாமே உங்ககிட்ட இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் நிக்கிதா. பிராங்கா சொல்லணும்னா சக்சஸ் ஆகணும்னு நினைக்கிற ஒவ்வொரு பொண்ணும் உங்களை ஃபாலோ பண்ணணும் மேகி. ஆமா மேகி, நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கல? அப்ப என் தகுதிக்கு ஏத்த மாதிரி பையன் கிடைக்கல. கிருஷ்ணா உனக்கு முறை பையன் தானே? ஆமாமா ஆமா. நீங்க ரெண்டு பேரும் க்ளோஸா இருப்பீங்கல்ல? ஆமா, அவன் என் கிட்ட க்ளோஸா இருக்க ட்ரை பண்ணுவான். ஓ, கிருஷ்ணாவை பத்தி நீ என்ன நினைக்கிற? நத்திங். அவரை கல்யாணம் பண்ற மாதிரி ஐடியா ஏதாவது இருக்கா? இது வரைக்கும் இல்ல. கிருஷ்ணாவுக்கு இருக்கா? கிருஷ்ணாக்கு இருந்தா மட்டும் போதுமா? எனக்கு வேணாமா? உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா? யோசிச்சு பார்க்கணும். ஏன்? கிருஷ்ணாவை பார்த்தா நல்லவர் மாதிரி தானே இருக்காரு. நல்லவன் தான், ஆனா ரொம்ப நல்லவன்னு கூட சொல்ல முடியாது. பாதி தேவதாஸ் அவன். அவன் யாரோ ஒரு பொண்ணை லவ் பண்ணானா. அந்த பொண்ணு அவனுக்கு அல்வா கொடுத்துட்டு போயிட்டா. அவ யாருன்னு உனக்கு தெரியுமா? தெரியல. 2-3 வாட்டி கேட்டேன், கிட்டி சொல்ல. சரி, ராம் எங்க? அட, ராம் உங்களுக்கு தெரியுமா? இல்ல, ராமன் ஒரு பிரதர் இருக்கிறதா கேள்விப்பட்டேன். ஆனா அன்னைக்கு வீட்டுக்கு வரும்போது அவர் இல்ல, அதான் கேட்டேன். அவன் ஏதோ டூருக்கு போயிருக்கான். எந்த ஊருக்கு? அது தெரியல, சஸ்பென்ஸ்ல வச்சுட்டு போயிருக்கான். ராமனுக்கு க்ளோஸா? ரொம்ப க்ளோஸ். கிருஷ்ணாவை விடுவா? கிருஷ்ணா க்ளோஸ் தான், ஆனா கிருஷ்ணா ரிசர்வ்டா இருப்பான். ராமன் நான் தான் ரொம்ப ஜாலியா இருப்போம். அப்போ உனக்கும் ராமுக்கும் கல்யாணம்? எனக்கும் ராமுக்கு கல்யாணமா? பெரிய ஜோக். ராமுக்கு கல்யாண பேச்சு எடுத்தாலே அலர்ஜி, ஓடிடுவான்.
மேடம் வேற ஏதாவது? வேற ஒண்ணும் வேண்டாம், பில் எடுத்துட்டு வந்துருங்க. ஓகே மேடம். நான் கொடுக்குறேன் ப்ளீஸ். இல்ல, எப்பவுமே நீங்க தான் கொடுக்குறீங்க, இன்னைக்கு நான் கொடுக்குறேன். அப்புறம் எங்க போறீங்க? எங்க வீட்டுக்கு தான். கார் எங்க போட்டீங்க? அப்ப காரு எடுத்துட்டு வரலையா? ஆமா எடுத்துட்டு வரலையே. ஆமா ரிப்பேர் ஆயிடுச்சு காரு. ஓ, தேங்க்யூ. எதுக்கு தேங்க்யூ? ஏன்னா இன்னைக்கு உங்க வீட்டு வரைக்கும் வந்து நான் தானே டிராப் பண்ண போறேன். வீட்டு வரைக்குமா? பில்லு மேடம். போலாமா? யா. சுபத்ரா, என்ன என்ன அவ்வளவு பெரிய யோசனை? நேத்துல இருந்து சாப்பிடாம கூட யோசிச்சுட்டு இருக்கேன். என்னாச்சு உனக்கு? கேக்குறேன்ல, சொல்லு, என்னாச்சு உனக்கு? என்ன சுபத்ரா, நான் பாட்டு கேட்டே இருக்கேன், நீ இங்க வந்து நிக்கிற. என்னாச்சு உனக்கு? ஒன்னும் இல்ல. ஒண்ணும் இல்லைன்னா மூஞ்சி ஏன் இப்படி வச்சுட்டு இருக்க? இல்ல இல்ல, மூஞ்சி ரொம்ப டல்லா இருக்கே, அதனால கேட்டேன். ஒன்னும் இல்ல. அப்புறம் ஏன் சிறப்புறவ மாதிரி ரூம்லயே இருக்க? வெளியில வா. நான் வரமாட்டேன். ஏன் வரமாட்ட? வர பிடிக்கல. என்னடி சொல்ற? அந்த பைத்தியக்காரி சந்திரமுகி பண்ண வேலைக்கு வெளியில தலை காட்ட முடியல. ஓ, அதான் உன் பிரச்சனையா? ஆமாங்க, என் ஃபீலிங் உங்களுக்கு புரியாது. அந்த கங்காவும் பார்வதியும் என்னை பார்த்து சிரிக்கிற மாதிரியே இருக்கு. சிரிக்கிற மாதிரியா? சேச்சா, அப்படிலாம் ஒண்ணு இருக்காது. உன்னோடது காமெடி பேசுறடி, பார்த்தா சிரிப்புலாம் வராது, பயம்தான் வரும். கிருஷ்ணா சொன்னதுனால்தான் பார்வதியும் கங்காவும் நடந்த விஷயத்துல உங்க அப்பா கிட்ட சொல்லாம இருக்காங்க. இல்லனா இந்நேரம் என்னை மாட்டி விட்டுட்டு சொந்தி சிரிக்க வச்சிருப்பாங்க. சேச்சா, நீயே கண்டதெல்லாம் கற்பனை பண்ணிக்கிற. என் தங்கச்சி பார்வதி அந்த மாதிரி ஆள் கிடையாது. அப்போ நான் அந்த மாதிரி ஆளா? என்னடி நீ ஏன் உன்னை பத்தி தப்பா நினைச்சுக்கிற? அடுத்தவங்கள பத்தியும் தப்பா நினைச்சுக்கிற. சே, இந்த குணத்தை மாத்திக்க சுபத்ரா. பாரு, நடந்ததெல்லாம் மறந்துட்டு போய் நிம்மதியா இரு. எங்க நிம்மதியா இருக்கிறது? அந்த கிருஷ்ணா எனக்கு பிள்ளையா பிறந்திருந்தா நிம்மதியா இருந்திருப்பேன். உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்காம இருந்திருந்தா ரொம்ப நிம்மதியா இருந்திருப்பேன். இது நான் சொல்ல வேண்டிய டயலாக்டி. ஏங்க, அந்த கிருஷ்ணாவுக்கு இருக்கிற அறிவுல கொஞ்சமாவது நம்ம ராமுக்கு இருக்க வேண்டாம்? எப்படி வரும்? சயின்ஸ் பிரகாரம் பெத்தவங்க புத்தி தான் பிள்ளைக்கு வருமா. உனக்கு அறிவு இல்ல, எனக்கு அறிவு இருந்தும் அதை நான் யூஸ் பண்றது இல்ல. அப்புறம் நம்ம புள்ள மட்டும் எப்படி அறிவாளியா இருப்பான்? சரி சரி, வா டிஃபன் சாப்பிட போலாம். நான் வரமாட்டேன். ஏன் வரமாட்டேன்? ராம் வீட்டுக்கு வர வரைக்கும் நான் இந்த ரூமை விட்டு வெளியில வரமாட்டேன். நிஜமா தான் சொல்றியா? உறுதியா தான் சொல்றேன். ராம் வர வரைக்கும் இந்த ரூமை விட்டு நான் வரமாட்டேன், வரமாட்டேன், வரமாட்டேன். அப்படி கொஞ்ச நாளைக்கு இந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் நிம்மதியா இருப்பாங்க. என்னது? இல்ல இல்ல, உனக்கு டிஃபனை நான் இங்கேயே கொடுக்க சொல்றேன். சாப்பிட்டு உள்ளே இரு, வெளியில வந்துடாத. பார்வதி, அந்த சுபத்ரா என்ன நேத்துல இருந்து ரூமை விட்டு வெளியிலேயே வரல? உங்க அண்ணன் சாப்பாடு, டிஃபனு, காஃபின்னு வேளா வேலைக்கு உள்ள கொண்டு போய் சப்ளை பண்ணிட்டு இருக்காரு. உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவ அண்ணனும் அண்ணன் பொண்ணும் பண்ணிட்டு போன கோலத்துக்கு வெளியில தலை காட்ட முடியாம அசிங்கப்பட்டுட்டு ரூம்குள்ளேயே இருக்கா. அப்படிலாம் இருக்காதுக்கா. அன்னைக்கு இப்படிதான் அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகும். ஏன் சரியில்லாம போகாது? எண்ணம் மனசு எல்லாம் சுத்தமா இருந்தா உடம்பும் ஆரோக்கியமா இருக்கும், நோய் நொடியும் வராது. ஏன் பார்வதி, அந்த சுபத்ராக்கு ஏன் இவ்ளோ பொறாம? கிருஷ்ணா என்ன வெளியாளா? அவனும் இந்த வீட்டு புள்ள தானே. மங்கம்மா கிருஷ்ணாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இவளுக்கு என்ன நஷ்டம்? ஹாய் ஆன்டிஸ். என்ன ஏதோ சீரியஸா டிஸ்கஸ் பண்றீங்க போல இருக்கு. சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிக்கிறதுக்கு எங்களுக்குள்ள என்ன இருக்கு தம்பி? அது தெரியாது, ஆனா ரெண்டு பொம்பளைங்க ஒன்னா சேர்ந்தா காமெடியா பேசிக்க மாட்டாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது மூடையும் சீனையும் பொறுத்தது தம்பி. பொம்பளைங்களுக்கும் காமெடியா பேச தெரியும்.
ஓகே தேங்க்ஸ் நிக்கி. என்ன மேகி இது? நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்குள்ள தேங்க்ஸ் எதுக்கு? ஓகே சாரி. நோ, இதுவும் சொல்லக்கூடாது. பாய். பாய். See you. பாய். What happened, Nikki? ஒன்றும் இல்லை. என்ன ஸ்டார்ட் ஆகலையா? வாட்ஸ் த ப்ராப்ளம்? தெரியலையே. நான் வேணும்னா தள்ளி விடவா? உன்னாலெல்லாம் தள்ள முடியாது. அப்ப என்னதான் பண்றது நிக்கி? மெக்கானிக் தான் வர சொல்லணும். என்ன அது வரைக்கும் கார்லவே வெயிட் பண்ணுவியா? வேற வழி? கொஞ்சம் வெயிட் பண்ணு, வரேன். எங்க போற? 2 minutes வந்துடுறேன், வெயிட். இரு. அப்படியா? கிருஷ்ணா, அப்புறம் கிருஷ்ணா, கொஞ்சம் அர்ஜென்ட் வாயேன். என்ன? வா சொல்றேன். ஏய் வா. போங்க தம்பி, எங்க முன்னாடி பேச முடியாத விஷயம் ஏதாவது நீ இருக்கு. கொஞ்சம் வாய மூடுறியா? பாத்தியா பார்வதி என்ன சொல்றான்னு? இங்க பாருடி, உனக்கு பேச கத்து கொடுத்ததே நான் தான். என்னையே பேச வேண்டாம்னு சொல்றியா? அடிச்சு வாய மூடு. நீ வா கிருஷ்ணா. என்ன விஷயம்னு சொல்லு மங்கி. கார் ரிப்பேர் ஆயிடுச்சு. யார் காரு? நிகிதா காரு. அவ எதுக்கு இங்க வந்தா? என்ன டிராப் பண்ண வந்தா. இப்ப எங்க இருக்காமா? வெளியில இருக்கா. ஐயோ, உள்ள வர சொல்ல வேண்டியதுனமா? அவங்களுக்கு ஏதோ வேலையா, அர்ஜென்ட்டா போணுமா. நீ சீக்கிரமா வா கிருஷ்ணா, வெயிட் பண்ணிட்டு இருக்கா வெளியில. உன் ஃப்ரெண்ட் மேல உனக்கு அவ்வளவு அக்கறையா? ஏன், அவ செலிபிரிட்டிங்கிறதுனாலயா? சேச்சே, அப்படிலாம் இல்ல தம்பி. அவளுக்கு செலிபிரிட்டி எல்லாம் புதுசு இல்ல. அவ சின்ன வயசுல இருந்தே பல செலிபிரிட்டிகளை பார்த்து தான் வளர்ந்திருக்கா. உன்னை வாய மூடுன்னு சொன்னேன். ஏன் மங்கி கோவப்படுற? நான் கார் ரெடி பண்ண அவ்வளவுதானே. அப்படின்னா நீ போய் ஜூஸ் ரெடி பண்ணு. யாருக்கு? வேற யாருக்கு? உன் செலிபிரிட்டி ஃப்ரெண்டுக்கு தான். ஜூஸ் குடிக்காம அப்படியே அனுப்பிடுவியா? Thank you கிருஷ்ணா. ஹேய், எங்க போற? நீ போய் ஜூஸ் ரெடி பண்ணு, நான் போய் பார்க்கறேன். ஓகே ஓகே. ஹாய் கிருஷ்ணா. காருக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை.